welcome to my channel and my crowd. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மீன் குழம்பும் மண்பானையும். மண்பானையில மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் மீன் எடுத்திருக்கேன். 2 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கப் மிளகாய் தூள், 2 முழு பூண்டு எடுத்திருக்கேன். வெந்தயம், எண்ணெய் தேவையான அளவு, கருவேப்பிலை, தக்காளி 1, புளி கரைச்சல், நல்லா அரைச்ச தேங்காவை எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப்ல. சரி, செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். சட்டி காஞ்சதும் தேவையான அளவை எண்ணெய் சேர்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் வெந்தயம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பொரியணும். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது நல்லா பொன்னிறமா ஆகணும். ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். இதோட பூண்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்தது எல்லாம் பொன்னிறமா ஆகணும். அது வரைக்கும் நம்ம வதக்கிட்டே இருக்கணும். பொன்னிறமா ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சிருந்த தக்காளிய சேர்த்துக்கலாம். தக்காளி பாதி குழஞ்சா போதும். இப்போ புளி கரைச்சலோட மிளகாய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கணும். நம்ம தக்காளி இப்ப பாதி குழஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த கரைச்சலை அதுல சேர்க்கலாம். நல்லா சேர்த்துக்கணும். இதோட தேவையான உப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த குழம்பு நல்லா கொதிக்கணும். அந்த வாடையெல்லாம் போற அளவுக்கு, மசாலாவோட வாசனை எல்லாம் போற அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அப்பதான் குழம்பு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி கொதிக்கும் போது நம்ம வச்சிருந்த மீனை சேர்த்துக்கலாம். மண்பானையில மீன் குழம்பு சாப்பிடுறது அவ்வளோ ஒரு நல்லது. டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும் போது எடுத்து வச்சிருந்த தேங்காவை நம்ம இதுல சேர்க்கலாம்.
இப்போ நல்லா குழம்பு கொதிக்கணும், நல்லா கட்டியா ஆகணும். அது வரைக்கும் நம்ம விடணும். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு ரெடி ஆயிருச்சு. இறக்கி வைக்கிறதா வேலை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.